உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி குத்த போதிலும் குற்றம் குற்றமே, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. வணக்கம். இந்த சிவகார்த்திகேயன் நடித்து வெளியில் வந்துச்சுல 10ஆம் தேதி பராசக்தின்னு ஒரு படம். அந்த படத்தை பற்றி 2 விஷயம் வந்து கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. நம்ம தமிழ் அறிஞர்களும் தமிழ்நாட்டிலிருந்து அந்த தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்காண்டி போராடின நபர்களுடைய வரலாறுகளையும் மறைக்கப்பட்டிருக்கு. அதிலிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த 2 விஷயத்தையும் தாண்டி ஒருத்தரை கேள்வி கேட்க வேண்டி இருக்குது. அவர் தான் சிவகார்த்திகேயன். சேரி சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு படம் எடுத்தா, உதாரணத்துக்கு வேலைக்காரன் ஒரு படம் எடுத்தாப்புல, அந்த வேலைக்காரன் படத்தில் சேரியில் இருக்கும்போது சில அந்த சின்னங்கள்லாம் இருக்கும்ல, நம்ம ஜெய்பீம் படத்தில் ஒரு சர்ச்சையாச்சில் அக்னி சட்டியை காட்டினான்னு சொல்லி பிரச்சனையாக்கினானுங்கள்ல, அந்த மாதிரியான சிம்பிள்ஸை அந்த வேலைக்காரன் படத்தில் காட்டினானுங்க. அதே அதே சிம்பிளான அதே அந்த சின்னமான அமரன் படத்துடைய உண்மையான நாயகன் சோல்ஜர் இருக்கார்ல, அவருடைய அந்த அடையாளத்தை ஏன் காட்டலை? அதாவது அவருடைய பூணலை ஏன் காட்டலை? அவருடைய பூணலை காட்டினா அவாள் தான் தெரிஞ்சு வரும். அவாள் வந்து இவங்க திமுக காரனுக்கு அவாள் வந்து இராணுவத்தில் சேரமாட்டார்கோ, கஷ்டமான வேலையில் ஈடுபட மாட்டாகோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க மேலே வன்மத்தை காட்டுறானுங்கள்ல, அதுக்காண்டி தான் இந்த விளக்கமே சொன்னேன். ஏன்னா சிவகார்த்திகேயன் வந்து இப்போ வந்து ராமசாமின்னா ராமசாமி காட்டிருப்பானுங்களா மொத்தமாக ராமசாமி. இப்போ வந்து இந்த ராமசாமியை முழுசாக காட்டும்போது ஏன் வந்து அப்போதைக்கு நீ வந்து அடையாளத்தை மறைக்கிற? இந்த ஈவேரா ராமசாமியும் கருணாநிதியும் அண்ணாதுரையும் இவனுங்க எல்லா பேரும் என்ன பண்ணானுங்க, அந்த அவாளை தான் நோண்டினானுங்க. அவாள்கள் அந்த காலத்தில் என்ன சேட்டை பண்ணியிருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய சின்ன பசங்கள்கிட்ட போய் நீ அவாள் அப்படின்னு சொல்லி அவனை வம்பளுத்தினா அது நல்லா இருக்குமா? அப்போ அவன் பண்ணதை நீ அவனுக்கு பண்ணுற, அப்புறம் என்ன நீ நியாயமயிறு நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்வி கேட்க வேண்டியிருக்குது. இப்போ நான் ஒரு தப்பு பண்ணுறேன், அவன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான், இல்லை இன்னொருத்தன் எனக்கு தப்பு பண்ணுறான், நான் வந்து பார்த்துட்டே இருக்கேன். அவன் வந்து டவுன் ஆகும்போது நான் அதே வேலையை பண்ணேன்னா அவனுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்? இப்போ நம்ம நேரடியான டாபிக்குள்ளே போவோம். மொதல் விஷயம், தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது அண்ணாதுரை தான் அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக இந்த படத்தில் சொல்கிறானுங்க. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், தன்னிச்சையாக ஒரு முதலமைச்சர் முடிவெடுத்துட முடியுமா? எந்த ஒரு யோசனையும் இல்லாமல், எந்த ஒரு கண்டென்ட்டையும் பார்க்காம. இப்போ நான் பராசக்தி படத்தை பற்றி பேசுகிறேன்ல, இதுக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்தான்ல அந்த பராசக்தி படம், அது மாதிரி எதுவுமே ஒரு கண்டென்ட்டே இல்லாமல் அவர் வந்து தமிழ்நாடுன்னு பேர் வச்சுருவாரா? முடியாதுல்ல. ஏன்னா இங்கே அகநானூறு புறநானூறுலேயே தமிழ்நாடுங்கிற நாடு பேர் அந்த நூல்லாம் இருக்குது. சரி, அதை பார்த்து வச்சாரா? இல்லை. ஏன் இல்லைன்னு சொல்கிறேன்னா 1953 56 வரைக்கும் மாநிலங்களை பிரித்தானுங்க. மெட்ராஸ் மாகாணமாக இருந்த மிகப்பெரிய ஒரு மாநிலத்தை துண்டு துண்டாக பிரித்தானுங்க. அதாவது தெலுங்கு பேசுகிற மக்களுக்கு ஆந்திராவும், கன்னடம் பேசுகிற மக்களுக்கு வந்து மைசூர் மாநிலமாகவும், மலையாளம் பேசக்கூடிய மக்களுக்கு கேரளாவும் மாற்றினானுங்க. அப்போ தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு தமிழ்நாடுன்னு மாற்றிருக்கணும்ல அப்போவே. அதை மாற்ற சொல்லி ஒருத்தர் போராடி உயிர் நீத்தாப்புல அவருடைய வரலாறு இங்கே மறைக்கப்பட்டிருக்குது. அவர் பேர் சங்கரலிங்கனார். 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிரிழந்தார். ஏன்னா இங்கே அண்ணாசாரேன்னு ஒரு நபர் இருந்தார் டெல்லியில். அவர் வந்து உண்ணாவிரதம் வந்து ஒரு 13 நாள் இருந்தார். அதுக்கு ஐயோ அம்மா அது கத்துறது இந்தியாவே அப்படி கொந்தளிச்சானுங்க அந்த காலத்தில். ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது, அண்ணாசாரி உண்ணாவிரதம் இருக்காரு அப்படின்னு சொல்லி நியூஸ் போட்டானுங்க. அப்போ இந்தியாவே வந்து அண்ணாசாரின்னு பேசியிருந்தானுங்க. இப்போ இங்கே ஒரு தமிழனுடைய உண்மையான வரலாறு மறைக்கப்பட்டுருக்கு. இதை தமிழ் சமூகம் வேடிக்கை பார்க்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆதங்கம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு 20 நபர்கள் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி போராடிய 1956 போராடிய 20 நபர்களை நான் உங்களுக்காண்டி கொண்டு வந்திருக்கேன். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இவர்கள் ஒரு சில பேர் வந்து எல்லையில் போராடியிருப்பாங்க. அதாவது தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவை பிரிக்கும்போது அங்கே கொஞ்சம் போராடியிருப்பாங்க. அதாவது தமிழ்நாட்டு எல்லையை வந்து ஆந்திராக்காரன் வச்சுக்கிறேன், இந்த காங்கிரஸ்காரன் வேடிக்கை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து அங்கே போராடியிருப்பாங்க, கர்நாடகாவில் போராடியிருப்பாங்க, கேரளாவில் போராடியிருப்பாங்க. இங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் நம்ம தமிழ்நாட்டில் ஃபேஸ் பண்ணுறோன்னா
முல்லை பெரியாறுலாம் வந்து அப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டோட சேர்த்துருந்தா இவனுங்களோட போய் உட்காந்து ஓரியாடணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து அந்த மேகதாது இருக்குல்ல, மேகதாதுங்கிற இடம் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தது தான். அப்போதைக்கு நம்ம விட்டு கொடுக்காம இருந்திருந்தால் இப்போ மேகதாதுல அவன் அணை கட்டிட முடியுமா? இதுதான் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணவன் காங்கிரஸ்காரன். இப்போ கூட்டணியிலேருந்து திமுகக்காரன் அதை அப்படியே மடைமாற்றம் செஞ்சு நாங்கள் தான் தமிழுக்காண்டி போராடணும்னு சொல்கிறோம். இதை நான் ஏற்றுக்க முடியுமா? நெசமாலுமே அதாவது உண்மையான தமிழனாக இருந்தால் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். உண்மையான தமிழனை தமிழ் பேசுகிற எவனுமே ஏற்றுக்க மாட்டான் இவனுங்களுடைய அரசியலை. ரெண்டாவது விஷயம், ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈவேரா ராமசாமி தான் பிடுங்கனான்னு சொல்கிறான்ல, அது தப்பு. உண்மையில் விதை போட்டது இந்த நான் காட்டுறேன் பாருங்கள். தமிழ் அறிஞர்களும் சில நபர்களும் 1937க்கு முன்னாடியிலேருந்தே சில கருத்துக்கள்லாம் வச்சு போராட்டம்லாம் நடத்தி அதுக்கப்புறமேட்டா இப்போ நான் அந்த கண்டென்ட் சொன்னேன்ல, அந்த மாதிரி இது ஒரு கண்டென்ட்டாக எடுத்துக்கிட்டு அவர் வந்து பின்னாடி போராடுறதா பண்ணி அதை ஒரு பேராக்கிட்டானுங்க. போராட்டம்னா இப்போ அவங்க போராடினாங்க, அதை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணானுங்க. இவனுங்க வந்து ராமர் சிலையெல்லாம் எரிச்சது, இந்த மாதிரியான சேட்டைகள்லாம் பண்ணி அதை ட்ரெண்ட் ஆக்கி விட்டானுங்க. அது கொஞ்சம் பெரிய விஷயமா அவனுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால இவன் தான் போராடினான்னு முடிவு பண்ணிட்டானுங்க. ஆனால் உண்மையிலேயே போராடியது தமிழ் அறிஞர்களும் அந்த பேர் வரமாட்டேங்குது, டக்குன்னு யோசிக்கும் போது அந்த பேர் வரமாட்டேங்குது, அந்த ஃபோட்டோவை காட்டிடுறேன். அதுதான் அவங்கெல்லாம் போராட்டம் நடத்திட்டு போயிடுவானுங்க, இவங்க பேர் மயிர் வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு இன்னொரு விஷயம் சொல்கிறேனே, அரசு தேர்வாணையம் இருக்குல்ல, தமிழ்நாடு அரசு தேர்வாணையம், டிஎன்பிஎஸ்சியா, அது வந்து அதை உண்மையில் கொண்டு வந்தது கருணாநிதி தான் அப்படின்னு ஒருத்தன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி பேசினா, நான் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ வேணுனாலும் அந்த ஃபோட்டோவை நான் காட்டுறேன், அதை பார்த்து தேடி எடுத்துங்க, என் சேனலில் இருக்குது. அதை பற்றி நான் தெளிவாகவே பேசியிருக்கேன். அவன் பேசினான், கருணாநிதி தான் வந்து இந்த தமிழ்நாடு தேர்வாணையத்தை உருவாக்குனது அப்படின்னு. உருவாக்குனது அவர் கிடையாது ராஜா, சுப்புராய ரெட்டியார் அப்படிங்கிற 1926 to 1929 30 காலகட்டத்தில் இருந்த மெட்ராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர் சுப்புராயன் ரெட்டியார் தான் அதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததே. இவனுங்க ஜஸ்ட் பேரை மாற்றிக்கிறானுங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த தீக்கா இருக்குல்ல, திராவிடர் கழகம், அது உண்மையிலே திராவிடர் கழகம்லாம் கிடையாது, நீதி கட்சின்னு சொல்லுவானுங்களா. எல்லா பணக்காரனும் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி வச்சுருப்பான். அதை எங்கேருந்தோ ஒரு நபர் வந்து அந்த கூட்டமைப்பில் இருக்க எல்லா பற்றியும் துரத்தி விட்டுட்டு, நான் தான் கூட்டமைப்பு, அதில் இருக்க ஃபண்டு ஃபுல்லாக எனக்கு தான் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ, அதே வேலையை தான் ஈவேரா ராமசாமி நம்மளுடைய நீதி கட்சியை ஆட்டையை போட்ட அந்த சம்பந்தத்தோடு ஒத்து போய் இருக்குது. வேணுன்னா நீ வரலாறு செக் பண்ணிக்க, எப்படி நீதி கட்சி தொடங்கினானுங்க, இங்கே பெண்களுக்காக ஓட்டுரிமை யார் வாங்கி கொடுத்தா, சில சமூக புரட்சியெல்லாம் யார் செஞ்சா, அதை யார் பின்னாடி பேர் வாங்கிக்கிட்டா, இதெல்லாம் நீ வரலாறு தேடி பார்த்தேன்னா தமிழர்களுடைய உண்மையான வரலாறு உனக்கு தெரிஞ்சு போயிடும். இவனுங்க சுற்றுற அந்த கம்பி சுத்தல் வேலை இருக்குல்ல, அதில் நீ தப்பிச்சுக்கலாம். நாங்கள் தான் வந்து செம்மொழி ஆக்கணும் தமிழை. தமிழை நீ செம்மொழி ஆக்கிறதுக்கு நீ பெரிய அறிஞர், வெங்காயம். அவன் அமெரிக்காக்காரன் அங்கேருந்து ஆய்வு பண்ணி அனுப்புனா, நீ அதில் வந்து ஒப்புதல் போட்டு ஒரு மாநாடு மாதிரி வச்சு அதில் ஒரு செலவை காட்டி அதில் பணத்தை ஆட்டைய போடுறதுக்கு நீ வேலையை பார்த்துட்ட. ஏன் தமிழுக்கு நீ செம்மொழி ஆக்கிறது என்ன? இப்போ இன்னமும் அதை செம்மொழி ஆக்கலைனாலும் என் மொழி எனக்கு பெருசுடா. என்னுடைய தமிழ்நாட்டுடைய பூமியை தோணுனா உள்ள ஏராளமான பொக்கிஷம் ஒளிஞ்சிருக்குது என் தமிழை பற்றி. நீ என்னடா எனக்கு செம்மொழி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீ வந்து என் தமிழுக்கு செம்மொழின்னு அந்தஸ்து கொடுத்தவனா? அதை எப்படி நான் ஏற்றுக்க முடியும்? திமுக காரனாகவே இந்த இருட்டடிப்பு பண்ணுறதுல ஜகஜாக அதாவது ஜெகஜால கில்லாடியன்னு சொல்லுவானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த திமுகவுக்கு தான் ஓட்டு போடுறேன்னு ஒரு குரூப் இருக்குல்ல, அந்த இப்போ வந்து ஜென்ரேஷன்லாம் மாறிடுச்சு. நான் வந்து அதிமுகவுக்கு போடுவேன், இப்போ வந்திருக்க டிவிகேக்கு நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி பசங்கள்லாம் இருக்கானுங்களே. உங்கள் வீட்லேயும் ஒரு தற்குறி இருக்கும், நான் திமுகவுக்கு தான் ஆண்டு காலமாக போடுவேன், ஏன்னா அவங்க தமிழுக்காண்டி எல்லாத்தையும் பிடுங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல. அவங்கள்ட்ட இந்த வீடியோவை காட்டுங்க. அப்படி இல்லைன்னா எதுவுமே வேணாம், ChatGPT இருக்குல்ல, அதுகிட்ட ஒவ்வொரு கேள்வியாக நீ கேளு, அப்படி அருமையாக உனக்கு வந்து பதில் தரும். ஏன்னா ChatGPT இந்தியாவில் இருக்கக்கூடிய புத்தகத்தை எல்லாம் ஸ்கேன் பண்ணி ஏற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க. உண்மையான வரலாறும் அங்கே ஸ்கேன் பண்ணி ஏற்றப்படுகிறது. அதிலிருந்து உனக்கு வந்து
சரியான தகவல் கிடைக்கும். ஏன்னா இந்த மாதிரி டிவி சேனல்காரனுங்க மூளையில் முக்காடு போட முடியாது. அவன் இன்டர்நேஷ்னல் லெவலு. அவன் வந்து எது சரி எது தவறுலாம் பார்க்க மாட்டான். எல்லா டேட்டாவும் ஏற்றிடுவான். அதுதான் நமக்கு இன்புட் தருது. ஆனால் இந்த டிவி சேனல்காரன் இருக்கான்ல, இவனை மட்டும் நீ பாரு. இந்த வீடியோ மட்டும் பாரு. இவனுங்க எப்படி உன் தலையில் மிளகா அரைக்கிறானுங்கன்னு இவனுங்களை பார்த்தா நீ புரிஞ்சுக்குவ. கருணாநிதி சிறையில் இருந்தபோது சிறுவனாக ஸ்டாலின் சென்று பார்த்தது போல் ஸ்டாலின் சிறையில் இருந்தபோது ஸ்டாலினின் மனைவி துர்கா வயிற்றில் கருவாக இருந்தபோது சிறையில் சென்று பார்த்தவர் உதயநிதி ஸ்டாலின். ஆகவே கருவிலேயே அரசியலுக்கு வந்தவர் உதயநிதி. பாத்தியா எப்படி கொடுக்குறாங்க முட்டு. அதிமுக காலத்தில் ஒரு தப்பு நடந்தால் ஏன் இவங்க எல்லாம் கொந்தளிச்சாங்கன்னு இப்போ புரியுதா? எப்படியெல்லாம் கொடுக்குறீங்கடா முட்டடே அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. திமுக காரனுக்கு இப்படியெல்லாம் முட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. அது எப்படி ஏற்றுக்க முடியும்னு எனக்கு தெரியலடா. எப்படா என் தமிழர்களை நீங்கள் ஏமாற்றி நீங்கள் பிழப்பு நடத்தி வரலாறு எல்லாத்தையும் உங்கள் பக்கம் திருப்புறீங்க அப்படிங்கும்போது எனக்கு வேதனையாக இருந்துச்சு. இதை உங்கள்கிட்ட சொல்லணுன்னு தான் தோணுச்சு. இப்போதைக்கு அரசியலை கற்றுட்டு இருக்க மாணவர்களுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் ஒரு 35-40 வரைக்குமே இப்போ இளைஞனுங்கிறாங்க. அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் இதெல்லாம் நம்ம தேடி போகாமே அரசியலை கற்றுக்கிட்டு இருக்க நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோவை நான் பதிவேற்றம் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் சரி, கெட்ட வார்த்தை பயன்படுத்தாமல் என்னையை பற்றி என்னுடைய முகஜாடி அல்லது உருவக்கேலி பண்ணாமல் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் ஏற்றுக்கிறேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் மட்டும் பண்ணிடுங்க. கடைசியாக எல்லோரும் முதல்ல சொல்லுவாங்க, நான் கடைசியாக சொல்கிறேன், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அது போதும். சப்ஸ்கிரைப் கூட பண்ணலைனாலும் சரி, லைக் பண்ணலைனாலும் சரி, உங்களோட கருத்துக்கள் தான் நான் கேட்க ஆசைப்பட்றேன். வேறு எதுவுமே வேணாம். சப்ஸ்கிரைப்பும் வேணாம், லைக்கும் வேணாம். எனக்கு கருத்துக்கள் போடும். நான் அதை கேட்கணுன்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. நன்றி, வணக்கம்.